நேற்று வந்து மழை பெஞ்சு எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. நேற்று மேபி நடந்திருந்தால் கொஞ்சம் நிறையா ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா நேற்று நிறையா மேக்ஸிமம் பிளேயர்ஸோட டேட்டா இருந்ததுனால மேக்ஸிமம் மிஸ் ஆகிருக்காது. ரைட், ஓகே, என்ன பண்ண முடியும். நேற்று ஒருத்தர் அதுவும் கமெண்ட் போடுறார், பாலாஜி ஹாசனை நம்பாதீர்கள், அவர் மழை பெய்யும் என்று சொல்லவே இல்லை, அவரை நம்பி பணம் வீண் செய்யாதீர்கள். யாரா நீ? மழை பெய்யன்றதான் ஜோசியத்தில் சொல்லவே முடியாது. உத்தேசமாக நானும் மழை பிரச்சனைலாம் போட்டேன் ஒரு காலத்தில், அதெல்லாம் சரியாக வரல. அதெல்லாம் உத்தேசமாக இத்தனை தேதி வரும்னு தான் சொல்ல முடியும், இத்தனை மணிக்கு வரும், இவ்வளோ நேரம் பெய்யலாம் சொல்ல முடியாது. அப்படி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட போய் ஜோசியம் அடிச்சுட்டு வரேன். அப்புறம் இன்னொருத்தர் நேற்று, சார் இந்த மாதிரி பிளானட் பாண்டியராஜனுடைய சமாதி சொல்லுங்கள், அங்கே போய் உட்காந்தா ஜோசியம் வரும். நானும் கிரிக்கெட் பற்றி ஆராய்ச்சி பண்ணலான்னு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி எண்ணம் கொண்டவங்களாம் இருந்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப்பில் இருக்காதீங்க, வெளியிருங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு 10 வருஷம் 10 வருஷம் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சா அதில் இவங்க நம்ம கிட்ட கற்றுக்கலாம், நீங்கள் சொல்லி தருவீங்களான்றாங்க. நான்லாம் பாருங்கள், என் உடம்புல இருந்து உயிர் பிரியிற வரைக்கும் நான் யாருக்கும் சொல்லித்தர மாட்டேன். அது ஜோசியம் சொல்லித்தர எண்ணமே கிடையாது. சாதாரணமாக மக்களுக்கு பார்க்குற ஜோசியமே, கிரிக்கெட், ஃபுட்பால், டென்னிஸ்லாம் எந்த காலத்துலையும் நான் சொல்லித்தர மாட்டேன். நான் ஏதாவது சொல்லித்தருவேன்னு நம்பி கூட பயணிச்சிங்கன்னா அவங்க இன்றைக்கே விளையிருங்க. நான் அப்புறம் இவங்களை ஏமாத்துற மாதிரி ஆகிப்படும். நான்லாம் சொல்லித்தர மாட்டேன். அந்த மாதிரி எண்ணம் கொண்டவங்களே எனக்கு பிடிக்காது. ஸோ இன்றைக்கி வந்து மும்பை இந்தியன்ஸுக்கும் லக்னோவுக்கும் மேட்ச்சு. மும்பை இந்தியன்ஸ் சார்பாக கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகலை, கம்ப்யூட்டர் வந்து கீபோர்டு ஒர்க் ஆகலை, அதனால் ஃபோன்லேயே பார்த்து சொல்கிறேன். இன்னைக்கு யாரெல்லாம் விளையாடுவாங்கன்னு கிரிக் பஸ் பாருங்கள். கிரிக் பஸ்ஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஷான் கிஷன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, என் வெதேரா, ஹர்திக் பாண்டியா, டீம் டேவிட், ஏ கம்போஜ், பியூஷ் சாவ்லா, ஜாஸ்பிரித் பும்ரா, என் துஷாரா இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சார்பாக குவிண்டன் டிகா, KL ராகுல், தீபக் கூடா, ஸ்டோயினிஸ், நிக்கோலஸ் புரன், ஆயிஷ் பத்தோனி, குர்னூல் பாண்டியா, அர்ஷத் கான், ரவி பிஷ்னாயி, யாஸ் தாக்கூர், நவீன் உல்லாக் இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்றைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் ஆரம்பிக்கும். ஸோ உத்திர நட்சத்திரம் மேட்ச் ஆரம்பித்து உத்திர நட்சத்திரம்லேயே தான் முடியுது. ஸோ இந்த கான்செப்ட் படி பார்க்கும் பொழுது இன்றைய போட்டியில் வந்து யாரெல்லாம் சிறப்பாக விளையாடுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து விக்கெட் கீப்பராக நிக்கோலஸ் பூரன் எடுத்துக்கலாம், அவருக்கு நேரம் நல்லா இருக்குது. குவிண்டன் டிகாக் LSG ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா அவர் ஒரு சிறப்பாக கொடுப்பார். சேசிங் பெருசாக இன்றைக்கி அவருக்கு ஒத்து வராது. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் வெதேரா, டீம் டேவிட், சூரியகுமார் யாதவ், ஆயுஷ் பத்தோனி எடுத்துக்கலாம். ஆல்ரவுண்டர் குர்னூல் பாண்டியா, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ். பவுலிங்கில் ஜாஸ்பிரித் பும்ரா, யுத்வீர் சிங், நவீன் உல்லாக், அர்ஷத் கான் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் டீம். ஒருவேளை லக்னோ சூப்பர் ஜெயின்ட் டாஸ் வின் பண்ணி செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்க, அதாவது செகண்ட் பேட்டிங்காக இருந்தாங்க அப்படின்னா, இஷான் கிஷான் விக்கெட் கீப்பரில் கொண்டு வந்துருங்க, நிக்கோலஸ் பூரன் கொண்டு வந்துருங்க. பேட்டிங்கில் எதுவும் மாற்ற வேண்டாம். ஆல்ரவுண்டரில் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் எடுத்துருங்க. பவுலிங்கில் அர்ஷத் கான் உள்ள எடுத்துருங்க. இதே மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்க அப்படின்னா KL ராகுல், நிக்கோலஸ் பூரன் உள்ள கொண்டு வந்துருங்க. பேட்டிங்கில் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா. ஆல்ரவுண்டரில் ஹர்திக் பாண்டியா உள்ள கொண்டு வந்துருங்க, ஸ்டோயினிஸ் உள்ள கொண்டு வந்துருங்க, குர்னூல் பாண்டியா தூக்கிடுங்க. பவுலிங்கில் பியூஷ் சாவ்லா, ஜாஸ்பிரித் பும்ரா, ரவி பிஷ்னாய், அர்ஷத் கான் கொண்டு வாங்க. ஸோ இது உத்தேசமான கணிப்பு. இன்னும் இப்போ குளிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு 3 மணி 3:30 மணிக்கு திரும்ப ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணுவேன். திதி கர்ணம் யோகம் இந்த கான்செப்டில் நிறைய பேர் போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, அதெல்லாம் சரியாக வரலை. ஸோ இது வந்து அந்தரம், சூட்சமம், பிராணம் இந்த 3 மெத்தடு தான். இந்த IPL ரிசல்ட் சரியாக வரல. பாருங்க, இது வந்து PSL ரெக்கார்டு. இது வந்து என்னுடைய PSL மேட்ச். PSL முதல் மேட்ச்லேருந்து 33ஆம் மேட்ச் வரைக்கும் ஃபைனல் இஸ்லாமாபாத்துக்கும் முல்தான் சுல்தானுக்கும் நடந்த மேட்ச்சில் இஸ்லாமாபாத் ஜெயிச்ச வரைக்கும் 33 மேட்ச்சில் 9ஆவது மேட்ச் நம்மளுக்கு தப்பாக இருக்குது. திரும்ப 11ஆம் மேட்ச் தப்பு, 12ஆம் மேட்ச் தப்பு, அப்புறம் 15ஆவது மேட்ச் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். 16ஆவது மேட்ச் தப்பு, 17ஆவது மேட்ச் தப்பு, 18 தப்பு, இந்த 3 மட்டும் ஹாட்ரிக் லாஸ். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 22ஆம் மேட்ச் தப்பு, 24ஆம் மேட்ச் தப்பு. மொத்தம் 33 மேட்ச்சுக்கு 3 மேட்ச் ஸ்கிப் பண்ணிக்கிறோம். 6 மேட்ச் தப்பாக இருக்குது. அந்த 6 மேட்ச்சில் வந்து 2 மேட்ச் வந்து லாஸ் கட் ஆயிருக்கு. அதாவது 20 பைசா வந்து தான் மேட்ச் மாறி இருக்கு. அப்போனா 4 மேட்ச் தான் லாஸ், 6ல் 2 வந்து லாஸ் கட் ஆயிருக்கு. ஸோ இப்போ 21 மேட்ச் வின்னு, 4 மேட்ச் லாஸ்.
அப்போ 33க்கு நம்ம கொடுத்ததே 26, 26க்கு 21, 27க்கு 21 கரெக்டு அப்படின்னா 27க்கு 21 கரெக்ட் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 80% ரிசல்ட். அதில் லாஸ்ட் கட்டு 2 மேட்ச் போயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 79-80% கரெக்ட் ரிசல்ட். ஏன் ஐபிஎல்ல மட்டும் சொதப்புதுன்னு தெரியல. இதில் இம்பாக்ட் பிளேயர் மெத்தட் ஒருத்தர் இப்போ நேற்று வந்து அந்த ஆத்தோ சர்மா வரல அப்படின்னா சாம் கரனால ஒரு ஆளால் மேட்சை கொண்டு போயிருக்க முடியாது. அசுதோஷ் சர்மா அந்த 20 ரன் அடிக்கல அப்படின்னா இந்த இக்கட்டான நிலைமையில. ஸோ அதெல்லாம் வந்து கடைசி நிமிஷத்தில் மாற்றி விட்டுறானுங்க. நான் வந்து மேட்ச் அசுதோஷ் சர்மா வந்ததுக்கப்புறம் வாங்கின ரிசல்ட் அவனை 22 பேர்ட்டு இல்லைங்க இன்னைக்கு பஞ்சாப் தான் ஜெயிக்கணும் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? காடி துப்ப மாட்டீங்க, அதனால தான் பந்தயம் மட்டும் கட்டாதீங்கன்னா அந்த 16 பேருக்கும் ப்ராட்காஸ்ட் ஓப்பன் பண்ணி நான் போட்டேன், இதுக்கு மேலே பெட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஐபிஎல் மட்டும்தான் எனக்கு ரிசல்ட் 60% கம்மி வருது. மீதி எல்லாமே நான் 75% மேலே வச்சுருக்கேன். ஆச்சு இன்னும் கரெக்டாக அடுத்த வாரம்லாம் இன்னும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும். இன்னும் ஒரு 8 மேட்ச் அடுத்த சீரீஸில் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு என்னென்ன சீரீஸ் இருக்குது தெரியுங்களா? கண்ணுக்கு தெரிஞ்சு ஏசியன் லெஜண்ட்ஸ் லீக் அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு ஃபேண்டசி விளையாடுறாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. T20 பிளாஸ்ட் அதுவும் சொல்ல முடியாது. ஒரே நாளில் 15 மேட்ச் வைப்பானுங்க, ஒரே நாளில் 7 மணிக்கு 10 மேட்ச் இருக்கும், அது பண்ண முடியாது. லங்கா பிரீமியர் லீக் பண்ணலாம். மேஜர் லீக் கிரிக்கெட் அது பண்ணலாம், ஜூலை 5லேருந்து ஜூலை 28 வரைக்கும் வருது, அது பண்ணலாம். தமிழ்நாடு பிரீமியர் லீக் அதில் இம்பாக்ட் மெத்தட் இருக்குது, அதனால் பண்ண முடியாது. B100 பண்ணலாம், கரீபியன் பிரீமியர் லீக் பண்ணலாம். இப்போ வரைக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சு 4 சீரீஸ் பண்ணலாம். வேர்ல்டு கப்பு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 10 மேட்ச் தான் நல்லாயிருக்கும். என்னென்ன மேட்ச்னா வெஸ்ட் இண்டீஸ், பப்புகுனியா, நமீபியா, ஸ்ரீலங்கா, சவுத் ஆப்பிரிக்கா பண்ணலாம், அது நல்லா போகும். அடுத்து நல்லா மைனஸ் தான் இருக்குது. ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான் அது கூட ஒன் சைடு தான். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா, பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா 6 மேட்ச். அவ்வளோதான் இருக்குது, 6 மேட்ச் தான் இருக்குது. 6 மேட்ச்சு அவ்வளோதான். 6 மேட்ச் தான் குரூப். 40 மேட்ச் வரைக்கும் வெறும் 6 மேட்ச் தான் வருது. அதுக்கப்புறம் மேபி எல்லாமே வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மேட்ச்சுக்கு அது பண்ணலாம். ஸோ இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மகிட்ட இத்தனை சீரீஸ் இருக்குது. அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் இந்தியா, ஜிம்பாவே அது ஒன்றும் இருக்காது. வெஸ்ட் இண்டீஸ் டூர் ஆஃப் இங்கிலாந்து பண்ணலாம், ட்ரீம் 11 அது கொடுக்கலாம். ஸோ அப்புறம் ஸ்ரீலங்கா டூர் ஆஃப் இங்கிலாந்து அது நம்ம பண்ணலாம், ஆஸ்திரேலியா டூர் ஆஃப் இங்கிலாந்து பண்ணலாம், அப்புறம் இங்கிலாந்து டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் பண்ணலாம், பாகிஸ்தான் டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா பண்ணலாம், பங்களாதேஷ் டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் பண்ணலாம், இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா பண்ணலாம், ஸ்ரீலங்கா டூர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா பண்ணலாம், இங்கிலாந்து டூர் ஆஃப் நியூசிலாந்து பண்ணலாம். ஸோ இத்தனை சீரீஸ் இருக்குது, கவலைப்படாதீங்க. 100% இழந்த பணத்தெல்லாம் மீட்கலாம். ஸோ இந்த ஐபிஎல் விட்டுருங்க, இந்த ஐபிஎல் இப்படி தான் போகுது. இந்த ஐபிஎல்லை வந்து கணிக்கவே முடிய மாட்டேங்குது. ஸோ நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த சேனலுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க. டெலிகிராம் ஃப்ரீயாகவே ட்ரீம் 11 போடுறோம். மேட்ச் ப்ரெடிக்ஷன் யார் வின் ஆவாங்க, இன்றைக்கி மும்பையா எல்எஸ்ஜியான்னா இந்த திரையில் தோன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.